இந்தியா, பாகிஸ்தான் நாடுகளுக்கு இடையிலான மோதலால் நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளுமே தள்ளி வைக்கப்பட்டன. IPL முதல் திரைப்படங்கள் வரை தள்ளி வைக்கப்பட்ட நிகழ்வுகள் மீண்டும் தொடங்கப்படுகின்றன. அந்த வகையில் தள்ளி வைக்கப்பட்ட கமல்ஹாசனின் தக் லைஃப் திரைப்படம் அறிவித்தபடி ஜூன் 5ஆம் தேதி வெளியாகும் அப்படின்னு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. மணிரத்னம் இயக்கும் தக் லைஃப் திரைப்படத்தில் கமல்ஹாசன் கூட சிலம்பரசன், த்ரிஷா, ஜோஜு ஜார்ஜ், ஐஸ்வர்யா லட்சுமி, அசோக் செல்வன், அபிராமி, நாசர் உள்பட பல நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க. நேற்று தக் லைஃப் திரைப்படத்தின் தயாரிப்பு நிறுவனங்களான RKFL, ரெட் ஜாயிண்ட் மூவிஸ், மதராஸ் டாக்கீஸ் இணைந்து வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த சில நாட்களாக தேசத்துடன் ஒன்றிணைந்து நிற்பதற்காக நாம் நமது கொண்டாட்டங்களை நிறுத்தியிருந்தோம். உலகம் முழுவதும் உள்ள பார்வையாளர்களின் புரிதல், பொறுமை மற்றும் ஆதரவுக்கு நாங்கள் நன்றி கடன் பட்டுள்ளோம். இந்த தருணத்தில் புதிய தெளிவு மற்றும் மரியாதையுடன் நாம் நம் தக் லைஃப் பயணத்தை தொடங்குகிறோம். மனதில் உறுதியும் திசை காட்டியா படைப்பாற்றலும் நம் முன்னுள்ள சாலையை வடிவமைக்கின்றன. வரவிருக்கும் மைல்கல்கள் அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்து வரக்கூடிய தக் லைஃப் திரைப்படத்தின் அப்டேட்டுகளை சொல்லியிருக்காங்க. இந்த மாதம், அதாவது வருகிற மே 17, 2025 மாலை 5 மணிக்கு தக் லைஃப் திரைப்படத்தின் ட்ரைலர் வெளியிடப்படும். மே 24, 2025 AR ரஹ்மான் மற்றும் குழுவின் இசை கச்சேரியுடன் சென்னை சாய்ராம் கல்லூரியில் தக் லைஃப் திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழா நடைபெறும். அதேபோல ஏற்கனவே சில மாதங்களுக்கு முன்னால் அறிவித்தபடி எந்த மாற்றங்களும் இல்லாமல் வருகிற ஜூலை மாதம் 5ஆம் தேதி உலகம் முழுவதும் திரையரங்குகளில் தக் லைஃப் திரைப்படம் வெளியிடப்படும் அப்படின்றத அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. நாயகன் திரைப்படத்திற்கு பிறகு மணிரத்னம் மற்றும் கமலஹாசன் கூட்டணி இணையறதுனால இந்த திரைப்படத்துக்கு ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு நிலவிட்டு இருக்கு.